Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. சந்தியா ராகம் ரசிகர்களுக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியான நியூஸோட தான் நான் உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். பிகாஸ் சந்தியா ராகம் சீரியல் 10 மணிக்கு மாறினதுலேருந்து நிறைய ஃபேன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வருத்தப்பட்டு இருந்தாங்க. 9:30 செட் ஆயிடுச்சு, 10 மணிக்கு மாற்றாதீங்க அப்படின்னு சொல்லி அவ்வளவு தூரம் நிறைய கமெண்ட்ஸ் வந்து வந்துகிட்டே இருந்தது. பிகாஸ் ஜீ தமிழ்லே நம்பர் 1 வந்த சீரியல் 6+க்கு மேலாம் எடுத்திருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சீரியலில் போய் நைட்டு 10 மணிக்கு டைம் சேஞ்ச் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் 10 மணி ஸ்லாட்டை ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டுமே தான் ஜீ தமிழ் சந்தியா ராகத்தை 10 மணிக்கு டைம் சேஞ்ச் பண்ணாங்க. பிகாஸ் அயலிங்கிற நியூ சீரியல் பிரைம் டைமில் தான் லான்ச் பண்ண போகிறாங்க. 9:30க்கு லான்ச் பண்ண போகிறாங்களா, அப்படி இல்லைன்னா சந்தியா ராகத்தை மறுபடியும் 9:30க்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு 10 மணிக்கு அயலி சீரியல் லான்ச் பண்ண போகிறாங்களான்னு தெரியல. அது கன்ஃபார்மான அப்டேட் இல்லை. 10 மணி ஸ்டார்ட்டாக கொஞ்சம் ப்ரொமோஷன் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இவங்க வந்து லான்ச் பண்ணால் பல மாதங்களுக்கு அப்புறம் பல வருஷங்களுக்கு அப்புறமா ஒரு அன்எக்ஸ்பெக்டடான சக்ஸஸ் ஜீ தமிழுக்கு இந்த டைம் சேஞ்சஸ் மூலமாக நடந்திருக்கு. சந்தியா ராகம் சீரியல் 9:30க்கு டெலிகாஸ்ட் ஆன வரைக்கும் எப்பயுமே செகண்ட் ஸ்லாட் லீடராக இருக்கும். ஃபஸ்ட்டு எதிர்நீச்சல் இருக்கும், செகண்ட் நம்ம சந்தியா ராகம் சீரியல், தேர்ட் தான் சின்ன மருமகள் சீரியல் இருக்கும். ஸோ 10 மணிக்கு மாறினதுக்கு அப்புறமா ஆடுகளம் சீரியலுக்கு கண்டிப்பாக சந்தியா ராகம் சீரியல் நல்லாவே டஃப் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நானுமே எதிர்பார்த்தேன். இருந்தாலும் ஒரு நல்ல சீரியலில் 10 மணிக்கு மாற்றுறாங்கன்னு ஒரு சின்ன வருத்தம் இருக்க தான் தெரிஞ்சது. எப்படியா செகண்ட் ஸ்லாட் லீடர் 10 மணிக்கு ஆயிரும் அப்படின்னு நினச்சா ஃபஸ்ட்டு ஸ்லாட் லீடராகவே ஆயிடுச்சு. ஜீ தமிழ் சீரியல் ஒரே ஒரு சீரியல் தான் பார்த்தீங்கன்னா சந்தியா ராகம் 10 மணி ஸ்லாட் லீடராக இப்போ வந்து ஆயிருக்கு. என்னடா ஃபஸ்ட்டு வர சீரியலில் 10 மணிக்கு மாற்றிட்டாங்களேன்னு ஒரு வருத்தம் இருந்தாலுமே ஜீ தமிழில் 1 சீரியலாக ஸ்லாட்லையுமே பிடிச்சிருச்சு சந்தியா ராகம் சீரியல். ஸோ எவ்வளவு ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்கு அப்படின்னா 4.74 அப்படின்னு சொல்லி நல்ல ரேட்டிங்ஸ் 10 மணிக்கு வாங்கியிருக்கு. சத்யா சீரியலுக்கு அப்புறமா இந்த சீரியல் தான் ஸ்லாட்டை பிடிச்சி கொடுத்துருக்கு ஜீ தமிழுக்கு. செகண்ட் ஸ்லாட் லீடராக ஆடுகளம் சீரியல் இருக்குது, இதோட ரேட்டிங்ஸ் 4.65. அண்ட் தேர்ட் ஸ்லாட் லீடராக சிந்து பைரவி சீரியல் இருக்குது, அதோட ரேட்டிங்ஸ் 2.45. ஸோ இந்த ஒரு தடவை சன் டிவி விட்டுட்டாங்க, கண்டிப்பாக ஹை வால்டேஜ் ட்ராக் ஆடுகளத்தில் கொண்டு வந்து கண்டிப்பாக அடுத்த வாரம் வந்து 10 மணி ஸ்லாட்டை பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் இந்த வாரம் சந்தியா ராகம் பிடிச்சிருச்சு. உங்களோட ஹாப்பினஸை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.